ராதேகிருஷ்ணா. பரனூரில் ஒரு 40 நாளாக வந்து அண்ணாவோட கிருபையினால் வேதபாரம் நடக்கிறது. ஏகாதசியோட பூர்த்தியாகிறது. ஆக்சுவலாக நம்ம அதில் ஒரு நாள் சாப்பாடு போடணும்னு ஆசைப்பட்டேன். அந்த பாக்கியம் இன்னைக்கு கிடச்சிது. குழந்தைகளுக்கு பிடிச்சதா பண்ணலான்ட்டு பண்ணினேன். பூரி, அப்புறம் வந்து வாங்கி பாத்து, அதுக்கப்புறம் வந்து கோஸில் வந்து பக்கோடா மாதிரி போட்டேன். இதுக்கு வந்து குருமா, பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு குருமா, அப்புறம் பாதாங்கி தயிர் சாதம் போட்டேன். குழந்தைகளுக்கு பிடிச்சதா பண்ணி போட்டால் நமக்கு சந்தோஷம். 1:30 மணிக்கு காஃபி குடிச்சிட்டு எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டோம். குருமா பண்ணலான்ட்டு உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பட்டாணி இதெல்லாம் நறுங்கதேவை நறுக்கி வச்சுட்டு, அப்புறம் வாங்கி பாத்துக்கு புளி ஊற வச்சுட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு பாதாம் பருப்பு ஊற வச்சு, அதோட கடலைப்பருப்பையும் ஊற வச்சுருந்தேன். கத்திரிக்காய் நறுக்கியாச்சு வாங்கி பாத்துக்கு. இந்த நறுக்கின காய்கறிலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நறுக்கணும். ஸோ அதை வந்து எண்ணெய் விட்டு லேசாக தாளிச்சிட்டு அந்த குக்கரில் 2 விசில் விட்டு வச்சுட்டேன். அப்புறம் அது ஃபுல்லாகவே ரங்கதேவி தான். அதோடைய ப்ரிப்பரேஷன் தனியாக நான் ஒரு வீடியோவை போடுறேன். அப்புறம் பாதாம் பருப்பையும் உரிச்சு, கடலைப்பருப்பு, அப்புறம் அதோட 2 ஏலக்காய், கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். 1.5 லிட்டர் பாலை காய்ச்சி வச்சு இந்த அரைச்சி வச்ச விழுதை போட்டு சிம்லேயே வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துட்டு குங்குமப்பூ நல்லா கொஞ்சம் சூடான பாலில் கரைச்சி வச்சு எடுத்துட்டேன். இதுக்கு இடையில வந்து பக்கோடா பண்ணுறதுக்கு கோஸை வந்து மிக்சியிலே அந்த காய்கறி கட்டரில் கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கு தேவையான கடலைமா 3 கரண்டி கடலைமா எடுத்துட்டு, ஒரு 1.5 கரண்டி வந்து அரிசிமா எடுத்துட்டு, உப்பு, மஞ்சள் பொடி, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், அப்புறம் இஞ்சியும் கொஞ்சம் துருவி போட்டு இதெல்லாம் நல்லா பிசறி ரொம்ப உதிராக போடாமல் கொஞ்சம் வடை மாதிரி உருட்டி போட்டால் கொஞ்சம் வடை மாதிரி போடுறதுக்கு சௌரியமாக இருக்குன்னு அப்படி பண்ணினேன். அப்புறம் பூரிக்கும் மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இதெல்லாம் பண்ணுறதுக்கே எங்களுக்கு சரியாக இருந்தது. அந்த கடலைப்பருப்பு அரைச்ச விழுதை வந்து பால் நல்லா காய்ஞ்ச உடனே அதில் எடுத்து வச்சு கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுத்துட்டேன். அப்புறம் எங்கள் காலத்தில் ஏற்கனவே வாங்கியது மில்க் மேட் இருந்தனால அதையே விட்டுட்டு நல்ல பால் வந்து திக்காக ஆன உடனே இறக்கி வச்சுட்டேன். பாதாம் பால் வந்து ரெடி சூடாக கொடுக்கலான்னு பாதாம் பால் ரெடி பண்ணினேன். பக்கோடாவை வந்து உருட்டி போட ஆரம்பிச்சு ஒன்றா பண்ணால் தான் நமக்கு சௌரியமாக இருக்குன்ட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ரங்கதேவி வந்து பூரியை வந்து சப்பாத்தி மேக்கர்லேயே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவளும் பூரி பொரிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் கோலாங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். அவனை பூரி ப்ரெஸ் பண்ணுறதுலாம் பண்ணினோம் இந்த சப்பாத்தி மேக்கரில். அதனால் ஈஸியாக இருந்தது எங்களுக்கு. பாத் வந்து எப்படி பண்ணோங்கிற வீடியோ வந்து தனியாக போடுறோம். அப்புறம் வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் ரங்கதேவியோட மெனு தான். அதனால் கோலாங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பர்னு ஒரு கமெண்ட் கொடுத்தான். ரெடியானோடனே 7:30க்கே நாங்கள் சாப்பாடு போட்டுட்டோம். ராதே கிருஷ்ணா. இங்கே மீரா மாமி வந்து எல்லாருக்கும் ஸ்பெஷலாக டிஷ்லாம் ரொம்ப பண்ணி போட்டா. ரொம்ப நல்லா இருந்தது. வேத பாராயணக்காரருக்கும் 40 நாள் சமைச்சு போட்ட ராகவன் மாமாவுக்கும் சேர்த்து போட்டு எல்லாருக்கும் பண்ணியிருக்கா. ரொம்ப நல்லா இருந்தது. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. விட அண்ணா வந்து எங்களுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி இந்த குழந்தைகளோட நாங்கள் அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். எல்லாத்துக்குமே அண்ணாவை தான் நினச்சிட்டோம். என் கையோட க்ளீன் பண்ணிட்டா ரங்கதேவி. இதுக்கெல்லாம் சரியாக இருந்தது. இந்த 40 நாளும் குழந்தைகள் வந்து உழைச்சி சொல்லியிருக்கா. அவளோட ஆசீர்வாதம் கிடச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ராதே கிருஷ்ணா.